பிள்ளை மாதிரியா இருக்காங்க. கேட்டா பட்டியும்பா. ஆனா இவனை உதவாக்கறன்னு உதறிடவும் முடியாது. என்ன இவன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், காலேஜ்ல ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டில கோல்ட் மெடல் பையன். இப்படி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். ஓ, வேலை வெட்டிக்கு போகாத சோம்பேறினும் சொல்ல முடியாது. ஒரு நாள் அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, 1,00,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னா. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பார்த்தா அடுத்த மாசமே வேலை விட்டுட்டான். என்னடா அப்படின்னு கேக்குறேன். அதுல கிக்கலமா அப்படிங்கிறான். இவனுக்கு ஒரு கால் கட்டாவது போட்டா திருந்து வானான்னு பார்த்தா இவனை நம்பி எவ கழுத்து நீட்டுவா. எங்கடா நாங்க பொண்ணு கேட்டுருவோம்னு பயந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றதே நிறுத்திட்டாங்க. இவனுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு ஆனாதான் எனக்கு நிம்மதி. என்ன பண்றது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சிச்சி ஆண்டி, இவனா எனக்கு அலர்ஜி. இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ என் பையனை பிடிக்கும்னு சொன்னாதான் ஆச்சரியம், பிடிக்காதுன்னு சொன்னா அதுல ஆச்சரியமே இல்ல. ஆனா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கியே, அதான் ஆச்சரியமா இருக்கு. அந்த ராஸ்கல எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நான் ஏன் அவன் பின்னாலேயே போறேன்? ஒன்னு நான் அவனை விரும்பணும், இல்ல வெறுக்கணும். நான் ஏன் ரெண்டும் செய்றேன்? என்னது?
சொல்லணும் போல இருக்கு. எனக்கு கேட்கணும் போல இருக்கு. எனக்கு கொல்லணும் போல இருக்கு. நிஷாவை நினைச்சுக்கிட்டு உஷா கூட வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா இது அவளுக்கு செய்யற துரோகம். இன்னும் சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்த வேண்டியதான். என்ன முடிவு? மர்டர். ஏன் பிகினிங்லயே மர்டர் பண்ணணும்? இவளை கண்மையை பண்ணி வெளியே அனுப்புவோம். மாட்டேன்னா அப்புறம் ஜோலிய முடிப்போம். என்னவென்று சொல்வதம்மா மஞ்சி அவள் பேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ. என்ன இப்ப என்ன சொல்லணும்? ஒண்ணு இல்லம்மா, நீ எவ்வளவு அழகா இருக்க. இப்படி ஒரு அழகான பொண்ணு ஆற்றால் ஒரு நீக்குரோக்கு வாக்கப்பட்டு சிக்கி தவிக்கிற நினைக்கும் போது என் மனசு கதறுது, பதறுது, குமுறுது, குதறுதுமா. போதும் நிஷா, ஐயோ போதும் உஷா, போதும். நீ என் கூட கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தலாம், போதும்மா. இப்போ ஒண்ணு கெட்டு போல. என் பர்சனாலிட்டி ஏத்த ஹஸ்பண்ட் நீரடா, இனிமேல் உங்க கூட வாழ மாட்டான்டா அப்படின்னு இமிடியேட்டா ஒரு டைவர்ஸ் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே கொண்டு கோர்ட்ல கொண்டு ஜோலியை முடிச்சு போயிட்டே இருப்பேம்மா. என்னம்மா அப்படி பாக்குற? உன் புரிச்ச மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். பிளீஸ் பிளீஸ் சொல்லுமா, சொல்லு. என்ன சொன்ன உடனே ஊண்டா? ஒருவேளை நமக்கு முன்னால இவன் இந்த செட்டப் போட இருந்திருப்பாளோ? நம்ம தான் லேட்டு போல் இருக்கு. என்னம்மா இங்க நிக்கிற? நீ இன்னும் போகலையா? இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. நீ போகலாம். முதல்லயே அவளை கொலை பண்ணலாம்னு ரூட்டு போட்டு இல்ல, அப்புறம் எனக்கு திடீர்னு ரூட்டை மாத்தின. எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளான் தான்டா பெஸ்ட் பிளான். விஷங்கலந்த அந்த பாலம் முதல்ல அவளுக்கு கொடுப்போம். அதை குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயில நுறதலும் அப்படியே குண்டு கட்டா தூக்கி இதுல தொங்க விட்ட வேண்டியதான். யார் வந்து கட்டாலும் சூசிட்டு பண்ணிட்டாலும் கதையை மாற்றி கதறி கதறி அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஊருக்கிட்டே வச்சா புழக்கிற யாரு மாதிரி ஆகி போச்சு. அங்க பாரு உங்க அப்பா ஊதில ஆண்டிட்டு இருக்காரு. வாடா வேங்கமா போய் ஆட்டி விடலாமா? நீ மட்டும் விளையாடுற, நாங்க தள்ளி விடுறோம். அப்பா தெரியாம கைத்துல மாட்டிக்கிட்டா அந்த பெஞ்சத்துக்கு ஆளுக்கு போடுது. நீ அந்த பக்கம் தள்ளு, நான் இந்த பக்கம் தள்ளுறேன். நீ மேல தூக்கி விளையாடுப்பா, நான் கீழே தூக்கி விளையாடுறேன். போறியா? கூட்டு போக மாட்டேங்கிற, ஜாலியா விளையாடலாம்ப்பா. ஐயோ என்னைய பொருள் காட்சி ஆகிட்டாரு. நானும் தங்குறேன். உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன்? அப்படி போட்டு அடிச்சேன். அதுக்கு போய் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே. அப்ப தங்கிட்டு போடுமா? பாலே இருக்கே. நீங்க தானே எனக்கு என்டர்டைன்மெண்ட். இப்படி தண்ணியே இல்லம்மா, இந்த பால் தாமா இருக்கு. எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா நீதான் அந்த அக்காவோட கொஞ்சம் கருப்பா இருக்க.